இன்ட்ராடே பங்குகளை எப்படி தேர்வு செய்வது? ஹை பீட்டா ஸ்டாக்ஸ். ஸோ இந்த பீட்டா அப்படின்றது எக்ஸ்சேஞ்சின் அந்த மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, நிஃப்டி வந்து 24,000, 24,800, 20,000 போகும்போது இண்டிவிஜுவல் அந்த அதுக்கு சார்ந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். எல்லா ஸ்டாக்குமே ஒரே லெவலில் போகாது. சில ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப இண்டெக்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் ஏறினுச்சுன்னா இங்கே ஒரு 5 ரூபாய் ஏறக்கூடிய ஸ்டாக்ஸ் இருக்குது. அதே போல் இண்டெக்ஸ் ஒரு பாயிண்ட் குறைஞ்சிச்சுன்னா 5 ரூபா குறைன்ற ஸ்டாக்ஸும் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் ஹை பீட்டான்னு சொல்கிறோம். ஓகே, ஹை பீட்டா ஸ்டாக்ஸ். நீங்கள் ஹை பீட்டா கூகுள் பண்ணாலே அந்த நிஃப்டி இல்லை என்எஸ்சியில் போட்டால் அந்த லிஸ்ட்டே வந்துடும். நீங்கள் என்எஸ்சி வெப்சைட் போட்டாலும் பீட்டா ஆஃப் ஸ்டாக்ஸ் டெஃபினிஷனே இருக்கும். நீங்கள் வந்து லிஸ்ட் எடுத்துக்கலாம். பட் இன்ட்ராடே சூஸ் பண்ணோன்னா ஹை பீட்டா ஸ்டாக் தான் சூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ தான் மூவ்மெண்ட் கிடைக்கும். அலை பெருசாக இருக்கணும், குறைவாகவும் இருக்கணும். இந்த மூவ்மெண்ட் இருந்தால் தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். சூப்பர். பீட்டா வந்து குறைவாக இருந்தான்னு வச்சுக்க இப்படியே தான் உட்காந்துருக்கும். நீங்கள் 10 ரூபாய் 110 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. அன்றைக்கி ட்ரேடு மொத்தமாகவே டே ஹை வந்து 112, டே லோ வந்து 109. என்ன ட்ரேட் பண்ணுவீங்க இதில்? எங்கே விற்றாலுமே புரோக்கரேஜ் போக உங்களுக்கு 10 நய பைசா கிடைக்காது. கரெக்ட் தானே? அதே சமயத்தில் 110லேருந்து 122க்கு போகிற ஸ்டாக்கு 105க்கு வர ஸ்டாக்கு இதுதான் நமக்கு தேவை. ஓகே, ஏன்னா நம்ம பண்ண போகிறது இன்ட்ராடே ட்ரேடிங். ஸோ நான் வாங்கினாலும் விற்கிறதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும். புரோக்கரேஜ் கட்டி டாக்ஸ் போக எனக்கு லாபம் சம்பாதிக்கும். சரி, விற்றாலும் அது 105க்கு வருது, லாபம் பெற்றுக்கொண்ட அந்த ஒரு கேப்பபிலிட்டி எனக்கு இருக்கு. 4 ரூபா ரேஞ்சுக்குள்ள இருக்கிற பங்குல போய் நான் என்னத்தை இன்ட்ராடே பண்ண முடியும்? ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 10-15 ரூபா ட்ரேட். அதுதான் ஹை பீட்டா. அந்த ஹை பீட்டா இருந்தா இந்த இண்டெக்ஸ் ஏற இந்த ரேட் ஃபாஸ்டரா ஏறும், இண்டெக்ஸ் குறைய அதை விட ஃபாஸ்டரா குறையும். இந்த லார்ஜ் ஸ்கேல் மூவ்மெண்ட் இருந்தாதான் நமக்கு வந்து இன்ட்ராடே ட்ரேட் பண்ண முடியும். அந்த ஹை பீட்டா ஸ்டாக்ஸ் எங்க பாக்குறேன்? அதான் சொன்னேன்ல, எக்ஸ்சேஞ்ச் போய் பாருங்க. என்எஸ்சி சைட், என்எஸ்சி வெப்சைட்டை தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க. நிறைய பேருக்கு நான் சொல்றதுதான், ரெடிமேடா நம்ம வந்து அப்படியே போட்டு எனக்கு 2 இட்லி அப்படின்னு சொல்ற மாதிரி பறந்து வந்துடாது. கொஞ்சம் ஹோம்ஒர்க் நம்மளும் செய்யணும். கார்த்தி, என்எஸ்சி வெப்சைட்ல இருக்கு, பண்ண முடியலையா கூகுள் பண்ணி பாருங்க. லிஸ்ட் ஆஃப் ஹை பீட்டா ஸ்டாக்ஸ் ஆன் இந்த என்எஸ்சி பீட்டா வாரியா அவன் கணக்கு போட்டு இப்போதான் ஏஐ டூல்ஸ்லாம் இருக்கு, லிஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. முடிஞ்சு போச்சு. 4 நாள் பாருங்க, இண்டெக்ஸ் ஒரு ரூபா ஒரு பாயிண்ட் செக் பண்ணுங்க. அது கரெக்டா ஏறுதா, அது ஹைபிட்டா பங்கு தானா? அது ஹைபிட்டா தான் இருக்கும். ஓகே ஓகே, அது நீங்க செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ அந்த பீட்டா தெரிஞ்ச உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது இண்டெக்ஸ் 1 புள்ளி ஏறுனா இது 3 ரூபாய் ஏறுது. ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி ஸ்டாக்ல தான் இன்ட்ராடே பண்ணணும். சூப்பர் சார். மூவ்மெண்ட் இல்லாத ஸ்டாக் தயவு செஞ்சு போய் இன்ட்ராடே ட்ரை பண்ணாதீங்க. நான் சேஃபா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு லோ பீட்டா உட்காந்து அது எதுக்கு நீங்க இன்ட்ராடே பண்ண முடியாது அதுல. ஓகே சார், சூப்பரா சொல்றீங்க சார். அடுத்தது சார்,